டெப்டி கலெக்டருக்கு கொடுங்க அத்தை. நீங்க கேசரி செஞ்சதே அவங்களுக்காக தானே. இவ இவ்ளோ தூரம் படிச்சு பெரிய பதவிக்கு வந்ததுக்கு அவளோட முயற்சி எவ்வளவு பெரிய காரணமோ அதே அளவுக்கு நீங்க அவளுக்கு துணையா இருந்ததும் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம். அதனால உங்களுக்கு தான் முதல்ல கேசரி கொடுப்பேன், எடுத்துக்கோங்க. ஆடாடாடா. எங்க அம்மா கிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? ம், எப்படி கவுண்டர் அடிச்சாங்க பாத்தீங்கல்ல. எடுத்துக்கோங்க. நீ எடுத்துக்கோ. எடுத்துக்கோ யமுனா. ம், குடு. ஆமா. ஆ, அவ ஏதோ போன் வந்துச்சுன்னு பேச போயிருக்காமா, வந்துருவா. ம். அக்காக்கு ஆக்சிடென்ட் ஆன இந்த 5 வருஷத்துல அவ கூட அதிகமா இருந்தது நீதான். இந்த 5 வருஷத்துல அவளுக்கு விஜய் மாமாவை பத்தின ஞாபகம் ஏதாவது வந்துச்சா? எங்க வந்துச்சு? அவ வாழ்க்கையில விஜய்னு ஒருத்தர் இருந்ததே அவளுக்கு ஞாபகமே இல்ல யமுனா. உங்க அப்பா இறந்து போனதே அவ மறந்துட்டா. ஆனா அவளுக்கு அதை எப்படியும் சொல்லி ஆகணுங்கிற கட்டாயத்தினால அத அவளுக்கு சொல்லி புரிய வச்சோம். அப்ப அதை கேட்டு அதிர்ச்சியாகி இருந்தாலும் அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல அதை புரிஞ்சுக்கிட்டு அதை கடந்து வந்துட்டா. ஆனா விஜய் மாப்பிள்ள பத்தின விஷயத்தை தான் அவகிட்ட சொல்றதா வேணாமான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அத்தை, நீங்க அவசரப்பட்டு எதையும் காவேரி கிட்ட சொல்லிட வேணாம். காவேரிக்கு அவங்க அப்பா பத்தின ஞாபகம் இருந்ததுனால அவர் இறந்ததை தெரிஞ்சு தன்னோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து அவ எப்படியோ ரெக்கவர் ஆயிட்டா. ஆனா விஜய் பிரதர் விஷயம் அப்படி கிடையாது இல்ல. விஜய்ன்ற அவ லைஃப்ல இருந்ததே அவளுக்கு ஞாபகம் இல்லைன்றப்போ நீங்க என்னன்னு சொல்லி எல்லாத்தையும் அவளுக்கு புரிய வைக்க முடியும்? அதான் மாப்பிள்ள எனக்கும் புரியல. டாக்டர் என்னன்னா பழசு எல்லாத்தையும் நீங்களா அவளுக்கு ஞாபகப்படுத்த முயற்சி பண்ணாதீங்கன்னு சொன்னாரு. புருஷன் குழந்தைன்னு ஒரு குடும்பமா சந்தோஷமா இருக்க வேண்டியவ இப்படி தனி மரமா இருக்காளேன்னு பாக்குறதுக்கே பாவமா இருக்கு. அதே சமயம் நம்ம பழசெல்லாம் சொல்ல போய் அது அவளுக்கு உண்மையிலே ஞாபகம் வந்து இப்ப அவ மாப்பிளைய தேடி போனா அவரு உயிரோட இல்லைங்கிற விஷயம் தெரிஞ்சு அவ என்ன ஆவான்னு யோசிக்கிறப்போ ரொம்ப பயமா இருக்கு மாப்பிள்ள. இந்த விஷயத்த அவகிட்ட சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம எனக்குள்ளேயே போட்டு தினம் தினம் நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு அவளோட குழந்தைக்கு பிறந்த நாள். இன்னையோட அவளுக்கு 5 வயசு ஆகுது. அவ எங்க இருக்கா, எப்படி இருக்கா, ஒரு தடவையாவது அவளை பாத்துற மாட்டோமான்னு எனக்கு தோணாத நாளே இல்ல. ஆனா என்ன பண்றது, நம்மளாலதான் அவளை தேடி போக முடியாது. நான் ஒரு 5-6 மாசத்துக்கு முன்னாடி சென்னை போனப்ப விஜய் பிரதர் ஃபேமிலி மீட் பண்ண நான் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். ஆனா அந்த வீட்டுல இப்ப யாரும் இல்ல. இல்லையா? ஆமா அத்தை, அக்கம் பக்கத்துல விசாரிச்சதுல அவங்க வீடு மாறி போயிட்டு தான் சொன்னாங்க. ஆனா அவங்க எங்க போனாங்க, இப்ப எங்க இருக்காங்கன்னு அங்க யாருக்குமே தெரியல. அவங்க வீட்டுல உள்ளவங்க போன் நம்பருக்கு ட்ரை பண்ணேன், அந்த நம்பருமே இப்ப யூஸ்ல இல்லைன்னு வருது. அவர் கம்பெனிக்கு கூட போய் பார்த்தேன், அப்படி ஒரு கம்பெனி அங்க இருந்ததுக்கான தடையுமே இல்லாம இருக்கு. இப்ப அந்த வீட்டுல யாருமே இல்லன்னா அப்ப அவங்க எங்க போனாங்க? வேற ஏதாவது ஊர் மாதிரி போயிருப்பாங்களோ? குழந்தைய யாரு பாத்துக்கிறாங்க என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியலையே. இதுக்குதான் குழந்தைய நாங்க கொண்டு போறோம், என் பேத்திய நான் பாத்துக்கிறேன்னு தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேன். எங்க கேட்டாங்க? அக்கா வராமா, கண்ணத்தோட என்ன என்னாச்சு? தலை சுத்துது, விடுறி. என்னாச்சுடி? முகத்துல சந்தோஷ கலை இப்படி தாண்டவம் ஆடுது? உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான விஷயம் தாமா. காஞ்சிபுரத்துல இருக்கிற பெரிய ஸ்கூல்ல எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. அதுவும் அது சாதாரண ஸ்கூல்லாம் இல்லம்மா, இன்டர்நேஷனல் ஸ்கூலு. இந்த பெரிய பெரிய பணக்காரங்களோட குழந்தைங்க, சினிமா நடிகர்களோட குழந்தைங்க எல்லாம் படிக்கிற ஸ்கூலு. அந்த ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு சீட்டு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். அதை விட கஷ்டம் அங்க டீச்சர் வேலை கிடைக்கிறது. அங்க வேகன்சி இருக்கிறது தெரிஞ்சு நான் அப்ளை பண்ணேன். என்னோட குவாலிட்டி 2 நாள்ல வந்து ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்கம்மா. அக்கா சூப்பர்க்கா. தேங்க்ஸ் டி. தேங்க் யூ. கங்க்ராட்ஸ் காவேரி. தேங்க்ஸ் நிவின். 2 நாள்ல வேலைக்கு சேரணும்னா அப்ப நீ சீக்கிரமா காஞ்சிபுரம் போகணுமா? போகணுமா இல்ல போறோம். நாளைக்கே நம்ம 2 பேரும் காஞ்சிபுரத்துக்கு போறோம். என்னடி சொல்ற? பின் என்னம்மா,
உன்னை தனியா விட்டுட்டு நான் எப்படி அங்க போய் இருப்பேன்? ஏற்கனவே அக்கா ஒரு இடத்துல இருக்கா, யமுனா போஸ்டிங் கிடைச்சு திருவள்ளூர் போக போறா, நர்மதா ஹாஸ்டல்ல தங்கி படிச்சிட்டு இருக்கா. இப்போ நானும் காஞ்சிபுரம் போயிட்டா அப்புறம் நீ மட்டும் இங்க தனியா இருப்பியா? இந்த ஊர்ல நமக்குன்னு யார் இருக்கா சொல்லு? காவேரி சொல்றதும் கரெக்ட் தானே அத்தை. நீங்களும் காவேரி கூட காஞ்சிபுரம் போயிட்டா அவளுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்களும் தனியா இருக்க வேணாம் பாருங்க. மா, எனக்கும் திருவள்ளூர்ல தானே போஸ்டிங். அங்கிருந்து காஞ்சிபுரம் பக்கம் தானே. ஆ, அப்பப்ப லீவ் கிடைக்கிறப்போ நாங்களும் போய் பாப்போம்ல. நீயா இருந்தா எப்படி இருப்ப? மாத்திரை மருந்தெல்லாம் ஒழுங்கா சாப்பிடுவியான்னு உன்னை நினைச்சு பயந்துட்டே இருக்கணுமா? ஆனா நீ காவேரி கூட காஞ்சிபுரம் போயிட்டேன்னு வச்சுக்கோயேன், அக்காக்கு பிடிச்ச வேலையில அவ சேர்ந்த மாதிரியும் ஆயிடுச்சு, நீ கூட இருக்கிறது அக்காக்கும் நிம்மதி ஆயிடுச்சு. மா யோசிக்காத, நீ சரின்னு சொல்லு. திடுதிப்புன்னு நாளைக்கே ஊருக்கு கிளம்பணும்னு சொன்னா நான் என்னடி சொல்றது? அந்த ஊர்ல நமக்கு யார தெரியும்? நம்ம எங்க போய் தங்குறது? அதெல்லாம் நீ எதுவும் கவலைப்படாத. எங்க ஸ்கூல்ல இருக்கிற ஒருத்தர் மூலமாவே அங்க வாடகைக்கு ஒரு வீடு பார்க்க சொல்லியிருக்கேன். அவரு நாளைக்கே ஒரு நல்ல வீடா பார்த்து சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. நாளைக்கு இங்க இருந்து திங்ஸ் எல்லாம் ஷிஃப்ட் பண்ணி நம்ம கிளம்பணும்னா அடுத்த நாளே நம்ம காஞ்சிபுரம் ரீச் ஆயிருவோம். அப்படியே நானும் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிடுவேன். சரிடி, இனி கடைசி காலத்துல எனக்குன்னு என்ன இருக்கு? பெரிய ஸ்கூல்ல நல்ல வேலைன்னு சொல்ற, உனக்காக வரேன். அம்மானா அம்மாதான். தேங்க்யூ. அக்கா, சந்தோஷமான விஷயம் சொல்லிருக்க. குடு குடு. சாப்பாடெல்லாம் இனிமே நீ தான் சாப்பிடணும்னு அப்பா சொல்லியிருக்கேனா இல்லையா? ஸ்கூலுக்கு போனாலும் அங்கேயும் நீயே தான் சாப்பிடணும். அதுக்கு எப்பயும் நீ ட்ரெயின் ஆக வேண்டாமா? அக்கா, ம். தனியா ஒரு பிளேட்ல போட்டு பாப்பா கொடு. Please. One day, நோ. please. இதெல்லாம் வச்சுட்டு இந்த வெஜிடபிள் ரைஸ் எல்லாம் சேர்த்து சாப்பிட்டாதான் நீ குட் கேர்ள். அப்ப நான் இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டா எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரணும். பர்த்டே கேர்ள் நீ என்ன கேட்டாலும் அப்பா வாங்கி தரான். போதுமா? ஹை, ஜாலி 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 ஜாலி. காவேரி, இன்னைக்கு நீ எது கேட்டாலும் உங்க அப்பா வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கான். அதனால இந்த ஐஸ்கிரீம், சாக்லேட்டு இந்த மாதிரி சாதாரணமா கேட்காம பெருசா ஏதாவது கேளு. ம். இன்னைக்கு உன்னோட பர்த்டே. இன்னைக்கு நீ கேட்டா தான் முடியாதுன்னு சொல்லாம உங்க அப்பா எல்லாம் வாங்கி கொடுப்பான். ஆமால்ல. இருங்க, நான் ஏதாவது பெருசா யோசிக்கிறேன். கேளு கேளு கேளு. ம், என்ன கேட்கலாம்? என்னமா யோசிக்கிறாங்க? ஆ, யோசிச்சுட்டேன். ம். ஆனா நீங்க எதுக்கு முடியாதுன்னு சொல்லக்கூடாது. நான் தான் இன்னைக்கு நீ எது கேட்டாலும் வாங்கி தருவேன்னு சொல்லிட்டேன்ல. எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, நீ கேளு. உங்க அப்பாவே எதுவா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டான். அப்புறம் என்னம்மா, கேளுடா. கொஞ்சம் ரைஸ் போடுங்களா? ஏதோ யோசிச்சுட்டே இருந்தீங்க. டாடி, ம் எனக்கு எனக்கு சொல்லுமா. அம்மா பார்க்கணும் போல இருக்கு. ச்சே. ம். உங்களதான் எனக்கு அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு. என்ன அம்மாவை பார்க்க கூட்டிட்டு போறீங்களா? சொன்னீங்கல்ல, இப்போ ஒண்ணுமே சொல்லாம இப்படி அமைதியா இருக்கீங்க. அத்தா, பர்த்டே கேர்ள் கேக்குறேன். அப்பா சரின்னே சொல்ல மாட்டேங்கிறாரு. சரின்னு சொல்ல சொல்லுங்க.